ஓவியா, அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவலை அடுத்து அதிமுக தரப்பில் சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி ஆகியோர் அடங்கிய அந்த குழுவினருக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து அதிமுக தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி இவர்கள் எல்லாம் அவர்களுடைய சொந்த மாவட்டங்களில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றீர்கள், இந்த அதிகார திமிர் பண்ணையார்த்தனத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொண்டர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எடப்பாடியாரால் தான் தொண்டர்கள், எடப்பாடியாருக்காகத்தான் கட்சி, இந்த இயக்கம் இருக்கிறது என்றும் திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கி கொண்டு இந்த மாபெரும் திட்டத்தை நீங்கள் தீட்டியிருக்கிறீர்களே, அது சரியானதுதானா என்றும் அந்த அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோருக்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. சொந்த மாவட்டத்தில் கூட வெற்றி பெற இயலாதவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கிக் கொண்டு இத்தனை நாள் திட்டம் தீட்டி இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 பேரின் அமைச்சர் பதவிகளுக்காக தாங்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை சந்தித்ததை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும், திமுகவின் செந்தில் பாலாஜியோடு அரை மணி நேரம் நேற்று என்ன தனியாக இந்த பேசினீர்கள் என்றும் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோருக்கு அந்த கண்டன பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவில் தான் வெற்றியை பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டிற்கே ரெண்டகம் செய்து கட்சியை, தொண்டர்களை, நம்மை நம்பி நின்ற கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றையும் அதன் தொண்டர்களையும் கைகளில் விட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது சரியான செயலா என்றும் அந்த கண்டன பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் பெரிய தலைவர்கள் என்றால் உங்கள் சொந்த மாவட்டங்களில் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்றும் அந்த அதிமுக தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த கண்டன பதிவில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதிமுக என்ற இயக்கம் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் இயக்கம் அல்ல, அது தொண்டர்களின் இயக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தொண்டர்களின் ஆதரவு இருக்கிறது என்றும், இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தொண்டர்கள் எடுக்கும் முடிவுதான் வெற்றி பெற்றிருக்கிறது, இப்போதும் தொண்டர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோருக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இந்த கண்டன பதிவு வெளியாகி இருக்கிறது. இன்று பிற்பகலில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோரை முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி வெளியாகியுள்ள சூழ்நிலையில் இந்த அதிமுகவின் இந்த கண்டன பதிவு வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி. விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அடங்கிய இந்த அதிருப்தி குழு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இந்த குழுவினர் விஜய் கட்சிக்கு, அதாவது விஜய்க்கு ஆதரவாக முதலமைச்சராக விஜய் வெற்றி பெறுவார், விஜயின் அரசுக்கு நம்பிக்கை பெறும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் இந்த 30 பேரின் வாக்குகளும் முக்கியமானது என்பதாலும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி வாக்களிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாலும் இப்போது 118 இருந்த அவர்களுடைய ஆதரவு 119 இருந்த அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 119 குறைந்திருக்கிறது. இதனால் நாளை அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையோடு இந்த அதிமுகவின் அதிருப்தி பிரிவு சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கு தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு ஆதரவு தெரிவித்தால் அவர் அறுதி பெரும்பான்மையை விட அதிகமாக 150 சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளை பெற்று அறுதி பெரும்பான்மையை நிரூபித்துவிடும். இதனால் அதிமுகவில் பிளவுபட்ட எம்எல்ஏக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள், விஜய் என்று சி.வி. சண்முகம், வேலுமணியை சந்தித்தால் இபிஎஸ்ஐ சட்டமன்ற குழு தலைவராக அறிவிப்பார்களா அல்லது வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக அதிகாரப்பூர்வமாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு பிறகு அறிவிக்க இருக்கிறார். இதனால் தாவேகா அரசில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுவதாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வெளியிடப்பட்டுள்ள இந்த கண்டன பதிவு அறிக்கை முக்கிய அரசியல் திருப்பத்தை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. நாளை அதிமுக தரப்பில் ஆதரவாக உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்ன நிலை எடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. ஓவியா.